மூணாறு நகரில் கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அம்பேத்கர் தோட்டம் தொழிலாளி யூனியன் சார்பில் சாதி சான்றிதழ் வழங்க மகாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகாவில் உள்ள அனைத்து வகுப்பினருக்கும் சாதி சான்றிதழ் எந்த நிபந்தனையுமின்றி வழங்கிட வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவரது நினைவேந்தல் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. முன்னதாக புரட்சியாளரின் திருவுருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைக்கக்கூடிய சலுகைகள் முறையாக வழங்கப்பட வேண்டும், அனைத்து மக்களுக்கும் சாதி சான்றிதழ் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் இடுக்கி மாவட்ட செயலாளர் ஜெயபால், அம்பேத்கர் தோட்டம் தொழிலாளி யூனியன் தலைவர் செல்வராஜ், பழத்தோட்டம் இசகி மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஹரிவளவன், சந்தோஷ் மற்றும் இடுக்கி மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை முருகன், ஆலப்புழா மாவட்ட செயலாளர் பிரசாந்த் பத்தியூர், ராஜேஷ் திருவனந்தபுரம் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன், தேனி ஒன்றிய துணை செயலாளர் கருத்தபாண்டி, நகர செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள், விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர்களும் திரளான தொண்டர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த அரசாங்கத்துக்கு அழைப்புகள் விடுத்தார். உடனடியாக அன்று இருந்த அரசாங்கம் என் தானை தலைவர் அவருடைய வார்த்தைக்கு இணங்க, எழுச்சி தம்முடைய வார்த்தைக்கு இணங்க 4 இல்ல 5 சென்ட் 10 சென்ட் வரைக்கும் இன்று குட்டியார் வேலையில எல்லா மக்களுக்கும் இடம் கொடுத்தார். வீடு கட்டுவதற்கு லோன் கொடுத்தாங்க. இது யாரால வந்தது? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பார்வதி மலையில 2500 பேர் போய் ஏறி நின்னோம். இங்க இருக்கிறதான காவல்துறை எங்களை கீழே இறக்கினது, பாரஸ்ட் எங்களை கீழே இறக்கினார்கள். நீங்க இறங்காட்டி உங்களை சுட்டுருவேன்னு சொன்னா சுடுறான்னு சொல்லி நெஞ்ச காட்டணும். இந்த வீரம் யாருக்காக வந்திருக்கிறதா? நாங்கள் எல்லாம் எங்கள் எழுச்சி உண்டாக்கிய பிள்ளைகள், அவருடைய தம்பிகள், எழுச்சி தமிழின் தம்பிகள். நாங்கள் என்று எழுச்சி இந்த மூணாறிலே எங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கணும் நாங்கள் എതിർപ്പാർக்கிறோം. യൂണിവേഴ്സിറ്റികൾ ഉണ്ടാക്കിയ നമ്മുടെ സംസ്കാരമുണ്ട്, മൗര്യ സംസ്കാരമുണ്ട്. ബ്രാഹ്മണ്യത്തിനെതിരെ പോരാടിയിട്ട് ആദ്യമായി ബ്രാഹ്മണ്യ വിരുദ്ധ രാജ്യമുണ്ടാക്കിയ മഗധ എന്ന് പറഞ്ഞ രാജ്യമുണ്ടാക്കിയിട്ട് ആ ചെറിയ രാജ്യത്ത് നിന്ന് കന്യാകുമാരി മുതൽ ഏഷ്യയുടെയും ചൈനയുടെയും പകുതി ഭാഗം വരത്തോളം വലിയ രാഷ്ട്രം സൃഷ്ടിച്ച മൗര്യ സാമ്രാജ്യം, ചന്ദ്രഗുപ്ത മൗര്യൻ, അശോകൻ അടങ്ങുന്ന വലിയൊരു സംസ്കാര പാരമ്പര്യമാണ് നമ്മൾ പഠിക്കേണ്ടത്. ആ പാരമ്പര്യത്തിൽ നിന്ന് നമ്മൾ ഇന്ന് നിൽക്കുന്ന അടിമ കാലഘട്ടത്തിലേക്ക് പോകുമ്പോഴാണ് പ്രക്ഷുബ്ധരാകുക എന്നുള്ളൊരു ഘട്ടത്തിലേക്ക് കടക്കുന്നത്. നമ്മൾ അടിമയാണ്, നമ്മൾ അടിമത്തം പേറുന്നവരാണ്. നമ്മളെ മറ്റുള്ളവർ പറ്റിച്ചത് കൊണ്ടാണ് നമുക്ക് ഭൂമി ഇല്ലാതായിപ്പോയത്. നൂറ്റാണ്ടുകളോളം തോട്ടം തൊഴിലാളികളും അടിമവേലകളും ചെയ്ത് ജീവിച്ച നമ്മുടെ ജനങ്ങള് പുതിയ ലോകത്തേക്ക് ചിന്തിക്കുവാനുള്ള അവസരമാണ് പ്രക്ഷുബ്ധരാകുക എന്നുള്ളത്. ഒരടിമ അവന്റെ